நேத்து விழுப்புரம் ஸ்டேடியம் வரைக்கும் போயிருந்த கொஞ்சம் வேலையா அங்க நமது ஃபாலோவர் தம்பி ஒருத்தர் பிசி எக்ஸாம் எழுதிருக்காரு போல என்ன வந்து பார்த்தாரு. ரொம்பவே சந்தோஷம் தம்பி. அந்த தம்பி பாத்தீங்கன்னா பிசிக்கலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. எல்லாமே ரன்னிங் லாங் ஜம்ப் எல்லாமே தாண்டி பார்த்தாரு. 400 மீட்டர் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாரு. 400 மீட்டர் தான் தம்பி ஓடிட்டு இருக்காரு. அதனால எல்லாருக்குமே நான் 400 மீட்டர் இன்னைக்கு தெளிவா சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. 400 மீட்டர் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ரவுண்ட் தாங்க கிரவுண்ட் சுத்தி வரணும். அந்த ஒரு ரவுண்ட் வந்து சுத்தி வரது அவ்வளவு சீக்கிரமா ஈஸியான விஷயம் இல்ல. அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் வரும். முதல் 100 மீட்டர் பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா ஒரு லாங் ஸ்டெப் போட்டு ஓடிடலாம். இரண்டாவது 100 மீட்டரும் மூணாவது 100 மீட்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே கடினமா இருக்கும். அங்கதான் நீங்க உங்க காலை புஷ் பண்ணி கையை கொஞ்சம் இறுக்கமா வச்சு கொஞ்சம் மன தளராம ஓடி ஆகணுங்க. லாங் ஸ்டெப்பே கொஞ்சம் வேகப்படுத்தி ஆகணும். கடைசி 100 மீட்டர்ல உங்களுக்கு முடியாத போலதான் தோணும். ஆனா அந்த 100 மீட்டர் நீங்க அழுத்துறது தான் உங்களோட வெற்றி நிச்சயமா கண்டிப்பா கிடைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அந்த 100 மீட்டர்ல முடியாம தான் இருக்கும். நீங்க ஓடியே ஆகணுங்க. அந்த டைம்ல உங்களோட கஷ்டத்தை நினைச்சிட்டு ஓடினா கண்டிப்பா எல்லை கூட தாண்டி நீங்க ஓடிடலாம். சப்போஸ் உங்களால ஓடவே முடியல நினைச்சீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி ஃபார்முலா 100 200 அப்படி ஏத்த முடியலன்னா நீங்க 400 மீட்டர் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரே ரேஞ்சில லாங் ஸ்டெப் போட்டு ஓடுனீங்கன்னா கண்டிப்பா நீங்க வெற்றி கிடைக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிசிக்கல்ல அப்படிதான் ஓடுனேன். நான் 58 செகண்ட்ல ஓடினேன்.